மழை பிடிக்காத மனிதன் படத்தின் இயக்குனர் விஜய் மில்டன் பகீர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது என்னன்னா அவருக்கே தெரியாம அவர் எடுத்த படத்துல பல காட்சிகள் இருக்கிறதா. இவங்க அடிபட்டு இருக்கு, அந்த அடி ஏவப்பட்டிருக்கு, அவனுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அவன் கூட வர்ற சரத்குமார் யாரு, இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, திடீர்னு மெட்ராஸ்ல யாரோ ஒரு மினிஸ்டர் தேடுறான், அவன் யாரு, இவனை காப்பாற்ற ட்ரை பண்றவங்க யாரு, இவனை தேடி வர்றவங்க யாருன்னு கேள்விகளாலே இந்த படத்தை வந்து நகர்த்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்ல ஒரு 1 மினிட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல, அது எப்படி வந்துன்றது எனக்கு தெரியல. அந்த ஃபுட்டேஜ்ல தெளிவா இவன் யாரு, இவனோட பேக் ஸ்டோரி என்ன, இவன் இனிமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டா இந்த படத்தை எப்படி பார்க்க முடியும்? அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம். இப்படி ஒரு சீன் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கிரீன் பிளே மாத்தி பண்ணிடுவேன். எடுத்து முடிச்ச படத்தை, சென்சார் பண்ண படத்தை ஃப்ரண்ட்ல ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ்க்கு சேர்க்கிற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல. ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்து ஒரு படத்தை காலி பண்றது வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன்.